தெரியுமா? கேபி முனுசாமி. யாரு? பாஜக அரசை கவிழ்க்க வாக்களித்த எம்பிக்களில் கேபி முனுசாமியும் ஒருவர் என்பதை பாஜகவினர் மறந்துவிட வேண்டாம். சூளகிரியில் இளைஞரணி மாநில துணை செயலாளர் சீனிவாசன் பேச்சு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பாக திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை. செயலாளர் சீனிவாசன் அவர்கள் பேசுகையில், அதிமுக இனி பாஜகவுடன் கூட்டணி இல்லை என பேசிய கேபி முனுசாமி தற்போது பாஜகவுடன் இணைந்துள்ளோம் என பேசி வருகிறார். பாஜகவினர் ஒன்றை மட்டும் நினைவுபடுத்தி பார்த்துக் கொள்ளுங்கள். 1998ஆம் ஆண்டு கிருஷ்ணகிரி தொகுதி அதிமுக எம்பியாக கேபி முனுசாமி இருந்தார். அன்று அதிமுக ஆதரவில் பாஜக மத்தியில் வாஜ்பாய் தலைமையில் ஆட்சி நடந்து வந்த போது ஒரு வாக்கு வித்தியாசத்தில் அதிமுக பாஜக ஆட்சியை கவிழ்த்தது. அன்று பாஜக அரசு கவிழ வாக்களித்தவர் கேபி முனுசாமி என்பதை மறந்துவிட வேண்டாம் என பாக்கியராஜ், அப்பையா, விசிக மாவட்ட செயலாளர் செம்பட்டி சிவா, விசிக ஒன்றிய செயலாளர் பாக்கியராஜ் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றிருந்தனர். கேபி முனுசாமி யாரு? 1998 அவர் இந்த தொகுதிக்கு பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயித்த எம்பி. ஆனா என்ன செஞ்சாங்க தெரியுமா? பாஜக காரங்களுக்கும் அதிமுக காரங்களுக்கும் கொஞ்சம் சூடு சொரணை வச்சுக்கணும். இந்த பாஜக காரங்க தயவு செய்து இந்த கேபி முனுசாமி பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு 13 மாத ஆட்சி வாஜ்பாய் ஆட்சியை கவிழ்த்தவங்க தான் இந்த கேபி முனுசாமி இங்க இருக்கிறார். இவங்க திருப்பி கூட்டணி கேவலமா இல்ல? ஒரு இந்திய அளவுல ஒரு தேர்தலை நடத்துறதுக்கு பல ஆயிரம் கோடி செலவு செஞ்சு நடத்துற தேர்தல்ல ஒரு வாக்கு சதவீதத்தில் அன்றைக்கு மோடி அரசாங்கம், வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்ந்தது. கவிழ்ப்பதற்கு காரணமாக இருந்த இங்கே இருக்கிற கேபி முனுசாமியும் அதன் அதிமுக கட்சி தான் காரணம் என்பதை அனைவரும் உணர வேண்டும். பாஜக நண்பர்களே, சகோதரர்களே, இந்த பகுதியில் உள்ளவர்களே, நீங்கள் அதை மட்டும் பதிலில் தெரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட கூட்டணி தான் இது. இது விளங்குமா? இது விளங்குமா? சொல்லுங்க. இங்கே சந்தர்ப்பவாத கூட்டணி.